நாளைல இருந்து ஒரு 2 நாளைக்கு கேம் வர மாட்டேன் சொல்லிட்டேன் இப்பயே. நானும் நாளைக்கு வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, என்கிட்ட 3 ஸ்ட்ரீக் இருக்குன்னு பாத்துட்டு தானே இப்படி விளையாடுறீங்க? அதெல்லாம் இல்ல, ஒன்னே மாதிரி கிடையாது. நாங்க எனக்கு நெட்டு கிடைக்கல, இல்லைனாலும் நான் அப்படிதான் ஆடுவேன். இவன் கேம் பிளே எங்க போயிட்ட விஜய் ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டாரு, மெசேஜ் போடு. டென்ஷன் ஆகுது. டைவர்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. என் கூட வாங்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் போறோம், மாஸ் காட்டுறோம். நாளைக்கு நான் வர மாட்டேன்னா இது வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல தான் இருப்பேன். நீங்க எப்பனாலும் சாட் பண்ணலாம், பேசலாம். வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல எப்படி கிராண்ட் மாஸ்டர் எப்படி போறது? அவ்வளவுதான், டவர் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனிமிலாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்க எனக்கு. ஓ நான் இங்க ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதா இல்லையா? கில்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா டிமிட்ரி வேஸ்ட் ஆயிடுச்சுடா அப்பதே. நான் லைவ் பேசுறதுக்கு போட்டேன். என்னால ரெடி கொடுக்க முடியல, ஏதோ பக் ஆகுது. நீங்க என்ன சோலோல காட்டுது? எல்லாம் கிக் பண்ணிடுச்சு. எங்கேயா போறீங்க? ஜேடி ப்ரோ போயிட்டாரு. யோ ஜேடி எங்கயா? பிளேயிங் போயிட்டாரா தலைவரே? எனக்கு தெரிஞ்சு நெட் ப்ராப்ளத்தினால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. இல்ல நீ மொட்டை மாடியில வந்து உட்கார்றான், அங்கதான் டவர் 5G கிடைக்கும். 5G கிடைக்கிற இடத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு என்ன இலவனே தெரியல. ரீசார்ஜ் பண்ணிட்டா ஆனாலுமே ரீசார்ஜ் இல்லைன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 5G வருதா இல்லையா? வருது. ரொம்ப நாள் கனவு 5G போன். அப்புறம் என்ன பிரச்சனை? ரீசார்ஜ் இங்க பாரு, எனக்கு வந்து 2GB வந்து ஒரு நாளைக்கு அது போட்டாதான் வந்து 5G ஒர்க் ஆகும். சரியா? அது வந்து 2GB நீங்க முடிஞ்சிருச்சு. சரி லைவ் போட்டா லைவும் ஒர்க் ஆகல, 5G வரல, ஒழுங்கா ஒர்க் ஆகலன்ட்டு சரி ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணிட்டு பார்த்தா ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஆனா வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா வந்து ஏர்டெல்ல போய் பார்த்தா அது ரீசார்ஜ் பண்ணதே காட்ட மாட்டேங்குது. டேட்டா பேக் எவ்வளவு போட்ட? 24. அது இல்ல நான் அந்த இது நோட் போடுவல, அது 900 சம்திங் 3 மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி? 2GB. என்னைக்கு போட்ட? அது இருக்கான்னு பாரு. அது இருக்குங்க, அதுல அது காலி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு காலி ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா bro? ஒன் டே குத்துது காலி பண்ணிக்கிறாங்க, புரியுதா? ஒன் டே குத்துது காலி பண்ணிக்கிறாங்க bro. 2GB காலி ஆனாலும் 4G ல 2GB காலி ஆனாலும் 5G ல காலி ஆகாது. 5G அன்லிமிட்டட். அதான் என்ன இலவன் தெரியல, எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. சரி வெளியே போயிடுச்சு. ஜேடி வந்துட்டாரு நினைக்கிறேன். வந்து கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ கேம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே போயிடுறாரா? அவ்வளோதான், அவன் உள்ள கேமுக்குள்ள திரும்ப போயிட்டான். யாராவது யூடியூப்ல பார்த்து என்னன்னு சொல்லுங்கய்யா, நான் தெரியாம ரீஸ்டார்ட் பண்ண. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. நல்ல ஒரு பதில் இருங்க, நான் வேற ஏதாவது மொபைல்ல இருந்து ஆட்டையை பண்ணுறேன். நான் தேடி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஏதாவது பேசிட்டு இருக்கேன். விஜய் ப்ரோ என்ன அதுக்குன்னு ஒரு டைம் சொல்லிடுங்க, அப்ப மெசேஜ் பண்ண மாட்டாங்களா இந்த டைம்ல? நானும் சொல்லி வச்சிருந்தேன், அவ்வளவு நேரம் பண்ணாம இப்ப பண்றான். சூப்பா இருக்கு. ஐயோ ஐயோ, சரி அப்படி பண்ண முடியாது.
பிஎஸ்என்எல் சிம் எவ்வளோ நல்லா நெட் ஒர்க் ஆகுமா கேம் விளாட்றதுக்கு? அவ்வளோ ஒர்க் ஆகுது அது. எங்க வீட்டு பக்கத்துல பிஎஸ்என்எல் டவர் இன்ஸ்டால் ஒர்க் ஆகும். இது அவ்வளோ ஒர்க் ஆகும். சிக்னல் நல்லா கிடைக்குது, 4Gலாம் கிடைக்குது, பிஎஸ்என்எல் டவர் 4G கிடைக்குது பிஎஸ்என்எல்ல. ஓகே ஓகே அதான். ஏ பட்ஜெட்டு 20னா 20K வாங்கடா, அதை விட்டுட்டு கம்மியாக வாங்குறேன். விடுதலை இதுக்கப்புறம் எங்கே எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கேன். எனக்கும் நெட்டு வந்துருச்சு, மாஸ் கட்டுறோமான்னு பார்ப்போம். இவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் பிளேயிங்ல? அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரெடி கொடுக்குற பட்டன் வந்து ரெடி கொடுத்தேன், அது நெட்டு கட்டல, எனக்கு ரெடியே கொடுக்கல. ஆனா உங்களுக்குலாம் ரெடி கொடுத்த மாதிரி காட்டி மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிருச்சு. நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, அவன் மட்டும் உள்ள போயிட்டான். இதுதான் இப்ப நடந்திருக்கு. அவன் டீம் லீடர்ல, அதனால உள்ள போயிடுச்சா? இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டேன்னு நினைச்சு எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைச்சு அவன் ஸ்டாப் பண்ணிட்டு. இல்ல ஆனா நான் தான் டீம் லீடர்னு நினைக்கிறேன். இல்ல 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 நான் தான் டீம் லீடரு. நீ லீடரா இருக்கும். நெட் கட்டாதனால தான் டீம் வந்து வெளியே வந்துட்டோம். அவன் ஸ்டார்ட் பண்ணதுனால உள்ள போயிட்டான். ரைட். ஏதோ ஒரு கதை, அவன் மட்டும் உள்ள போயிட்டான், நம்ம இங்க வெளியே உட்காந்துருக்கோம். வாட்ஸ்அப்ல கதறிக்கிட்டு இருக்கேன், பாத்தீங்களா? ரிப்ளை பண்ணிக்கல இல்லையா? பார்த்தேன். கவலைப்படாத, சீக்கிரம் செத்துட்டு வெளியே வான்னு சொல்லுங்க. சூரியலைட் பை சுட்டாங்களா? எலக்ட்ராஸ் போடுறவா நரி. சரி பூயா பாஸ் போடுவா. போடுங்கட்ட. அடுத்த பூயா பாஸ் வந்து ஏதோ டிவி மாதிரி மண்டை மேல மாட்டிக்கிட்டு நல்லாவே இல்லை. இது போடலாம்னு சொல்லுவேன். வேற எதுவும் இல்லையா? வேற அமௌண்ட் எதுவுமே இல்லையா? வேற என்ன வந்து நீங்க என்ன எடுக்கலாம்னா, அந்த MI-TT7 ஆடுவீங்கன்னா MI-TT7 எடுக்கலாம். சுத்தி எங்கடா இருக்கு? புக் வாங்குற மாதிரி தான் வாங்குங்க. புக்குலாம் அது அப்கிரேட் பண்றதுக்குலாம் காசு செலவாகும். உங்களுக்கு என்ன வேணும்? கன் ஸ்கின் வேணுமா இல்லனா Dress வேணுமா? கன் ஸ்கின் வேணும். கன் ஸ்கின் வேணும்னா என்னைய மாதிரி போக்கர் எடுத்துக்கலாம். இது ஒன்று ஸ்பின் பண்ணட்டா? M1014 வச்சு ஆடுவீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்க. ஆனா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு 2500 டைமண்ட் தேவை. அவன்லாம் உனக்கு ஃப்ரீயா வேணாம் ப்ரோ, அவன் தரவே மாட்டான். ஜேடி வந்துட்டான் பாருங்க, ஜேடி இன்வைட் பண்ணுங்க. எதுவுமே பண்ணலடா. நீங்க என்ன பண்ணீங்கன்னா டைமண்டை சேர்த்து வைங்க, சரியா? சேர்த்து வச்சுட்டு மொத்தமா ஒரு 1000 டைமண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பின் பண்ணுங்க. தனித்தனியா ஸ்பின் பண்ணீங்கன்னா வேஸ்ட். அது ஒரு கதை சொல்றது. சரி சச்சின், ரெடி கொடுக்குற படத்தை ஜேடி கிட்ட கொடு. ஏய் ஸ்டார்ட் பண்ற பட்டன் நான் வந்து போறா. முதல்ல அவனை கில்ட்டி பார்த்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. நான் கில்ட்டி இன்வைட் கொடுத்துட்டேன். அதெல்லாம் இந்த வித சொல்லுங்க. எப்படி உனக்குலாம் தெரியாது. கில்ட்டி இன்வைட் அக்செப்ட் பண்ண நீனே. எனக்கு கில்ட்லே நீ இருந்த மாதிரி காட்டலையே. வந்துட்டான். அது ஒன்றும் இல்லை ஜெடி, எல்லாரும் ரெடி கொடுத்தாச்சு. நான் ரெடி கொடுத்தேன், சரியா? எனக்கு நெட்டு கட்டனால எல்லாருக்கும் ரெடி ஆகி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வெளியே வந்துட்டேன், இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நீ மட்டும் தனியா உள்ள போயிட்டு. இதான் நடந்துச்சு. நீ பேசுற ஒரு மண்ணும் கேட்கல. மைக் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி பேசு. சரி மைக் ஆஃப் பண்ணு. லாபிலே நொட்டுதா அவனுக்கு. இது கிங்கின்ட்டு யாரோ வெளியே நிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோலோல. பார்க்காதீங்க. ரெடி கொடுக்காம இருக்கீங்க, ரெடி கொடுங்க. ரெடி கொடுங்கயா, ரெடி கொடுத்தாதான் நான் போக முடியும். இப்போ நம்ம தான்
ஏ அவன் எப்பயுமே நம்ம கூட வந்து ப்ளே பண்ணா பரவாயில்ல. அவன் நான் இஷ்டத்துக்கு அத வரான், சொல்லல. இஷ்டத்துக்கு போறான். உங்களே ஒரு சொல்ல எஃப்எஃப் அப்படி பிளேயரா சொல்றீங்க. எனக்கு ஒரு மேட்சை விட்டு வெளியே போற உரிமை கூட இல்லையா? என்ன இருக்குடா உனக்கு எக்ஸிட் ஆக தெரியல குக்கரு. அங்கிள் அதுல இல்லவே இல்லை அங்கிள் பட்டன் ஏதோ போட்டோ அமிச்சல. பேக் பட்டன் அழுத்துறா. இருக்குடா. பேக் பட்டன் அழுத்துனீங்கன்னா வரும்டா. ஐயோ பேக் பட்டன் தொடர்ந்து அழுத்திட்டே இருக்கேன், எதுவுமே வர மாட்டேங்கியா? இப்ப கூட வரல. அதான் சம்திங் ஏதாவது லாக் ஆயிருக்கும்டா. தூக்கிட்டாங்கடா பட்டனை. இல்லைன்னா தூக்கிட்டாங்கயா. யோ உனக்கு இப்ப காட்டுதா பாரியா முதல்ல. நரி இல்ல நரி தூக்கிட்டாங்க. அங்க பாரு, தூக்கிட்டாங்க. ஆமா என்னது இது? அதுல கண்ட்ரோல்ஸ் ரீசெட் பண்றது வச்சிருக்காங்க. ம். எங்களை பார்த்தா எப்படி தெரியும்? பைத்தியக்கார மாதிரி தெரியுது. என்னடா நீ ஆடினா ஆடு, இல்லைன்னா அவனே வெளியெல்லாம் அதான் போக சொல்றான். கூடாதுன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல இல்ல, இருக்கும்னு நீ நினைக்கிறேன். ஃப்ரீ டயத்துல வந்து கேம் ஆடு, நீ ஏன் இப்போ வந்து ஆடிட்டு இருக்கேன்னு கேக்குறான். டப்பு வேலை வந்துருச்சுன்னா எமர்ஜென்சினா வராத எடுத்துரு. வந்துட்டு அப்புறம் எமர்ஜென்சி வந்தா என்ன பண்றது? இல்லைன்னா வெளியே அப்படியே டேரக்டா. ஒரேடியா வெளியே போங்க. ஓகே ரைட். அப்பனா வந்து நீ வந்து வெளியே போகணும்னு நினைச்சீன்னா இந்த கேம்குள்ளேயே வராதுன்றான். ஒரேடியா வெளியே போயிடணும். எனக்கு தெரிஞ்சு பிஆர்ல பேக் பட்டன் இருக்கு, இதுல தான் இல்ல. சிஎஸ்ல தான் இல்ல. அது வேணா அநியாயம் இல்லையா? என்னையா எனிமி அதுவும் உனக்கு தெரிஞ்சது நிச்சயமா தெரியல. ஆங்கிள் ஹெட்ஷாட் போடு. ஓடு. என்ன கிக்கு ஏதாவது போட்டு வந்துட்டியா ஒழுங்கா இல்லன்ட்டு சச்சினே? அவன் எப்பயும் நல்லா தான் எனக்கு ஓமெல்லாம் சந்தேகமா இருக்கு. பேனல்லே பாட்டு மாதிரி இருந்தாரு. ஒருத்தர் ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு என்னையே தான் பாக்குறேன். 100 ரூபா கொடுத்தாங்க. அது எல்லாரையும் பார்க்குற மாதிரி காட்டும். இல்ல உங்களை ஸ்பெக்டேட் பண்ண மோஸ்ட்ல உங்களை மட்டும் தான் காட்டும். இப்ப எனக்கு காட்டலையே. இப்ப யார பார்க்கலாம்? அப்பா எனக்கும் காட்டல. அவன் வெளியே போயிருப்பான். வெளியே போயிட்டான். நான் அமௌண்ட் போட்டான். தனியா போயிடும். அப்படியே சொன்னாங்க சிஓடி போவாதப்பா, போன் ஹீட் ஆகும். செத்தான் ஒருத்தன் இப்போ. நல்லா இல்ல சிஓடி நல்லா போனேன். டெய்லி விளாட வந்தா பரவாயில்லடா. என்கிட்ட ஏறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பேக்கப் கொடுங்க. சிஓடிக்கு வந்து ஹீட் ஆகுது லாக் ஆகுதுன்னு வந்து நிறைய பாடி அப்போ இன்னொரு தேர்றா பாருங்க உங்க பின்னாடி. எனக்குலாம் வந்து என்ன சொல்ல முடியாதுடா. மோட்டர் விடுறோம். ஏய் அந்த ஜேசிபி கவுந்து இருக்க இடத்துல எனிமி இருக்காயா? போய் அடிங்கயா, ரிவே பண்ணுவாயா? ஓங்கேயோ பண்ணட்டும். யோ ரிவே பண்ணுவாயா? என்னையா பண்றீங்க? பண்ணட்டும்டா. இப்ப என்னடா 3 பேர் இருக்கும், பொறுமையா அடிக்கிறான். ஏன் கில்லியா? ஏன் கத்துறேன்? போயிட்டு போகுது. யோ இதெல்லாம் ஓவரியா. உங்க கில்லுனா ஏறுங்கன்னா ஏறுவேன்லையா நானு? கில்லுக்காக ப்ளே பண்ணாத நரி, டீமுக்காக ப்ளே பண்ணுவோம். இது என்ன புதுசா இருக்கு? டீமுக்காக ப்ளே பண்ணாத. புதுசுடா, டீம் தான் முக்கியம். டீமுக்காக விளையாடு. ஐயோ நான் சொல்றேன். ஐயே தண்ணி மாதிரி. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. என்ன தமிழ் பிளேயர் ஆப்போசிட்ல? ஜோன் என்ன முடியலையா? அங்கே இட்லி சட்னின்னு பேர் வச்சிருக்காங்க. இட்லி சட்னியா? பேரே பார்க்கலாம். வச்சிருக்கா பாருங்க. நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி நாளைக்கு இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ், என்ன வாழ்த்துங்கள். எது நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். ஆங்கிள் அங்க பாருங்க, அவங்க கில்டுல தான் இருக்கேன், அது உள்ள காட்ட மாட்டேங்குது. ஆறாவது லெவல் போயிட்டீங்கன்னா எனக்கு போதும். நீதான்டா கில்டு ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் நடக்குமா? வாரத்துல 3 நாள் இப்ப நடக்குதான்னு பாருப்போம். ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாட்டர்டே சாரி நாளைக்கு இல்ல சாட்டர்டே. ஏய் நீ ஒரு கில்டுல ஜாயின் பண்ணியா இல்லையா? நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணு. ஆனா பேரே ஆறாவது லெவல் எப்போ போகுது? கொடிய மாட்டோம். நல்லா ஆடணும்பா இந்த மேட்ச். அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6வது லெவல் போறதுக்கு. அப்ப கில்டு விட்டு போயிரும். கில்டு விட்டு போயிரும். சரி போவோம். நம்ம இருக்கோம், நம்ம 4 பேரும் ஒட்டுக்கா ஆடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா.
அன்எக்ஸ்பெக்டட் நம்ம Guild மூணாவது லெவல் போனதே அன்எக்ஸ்பெக்டட். நான் ரெண்டாவது லெவல் தான் நம்ம கில்ட் போகணும்னு பார்த்தா அதான்டா, 2வது லெவல்ல நான் பார்க்கவே இல்லை. நான் கண்ணுல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தவன் நானும் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மூணாவது லெவல்ல வந்து நின்னுட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது இன்னைக்கு. ஆனா நம்ம கில்ட் வார் புஷ் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லெவல் கம்மியாகும். என்னடா சொல்றேன்? ஆமா அந்த ஆனா என்ன கணக்குன்னு தெரியல. நான் அது வந்து கில்ட் வாரே ஆவலோ விளையாடாதனால வந்து தெரியல எனக்கு. யாரா அவங்க யோ ஃபிஸ்ட்லாம் பண்றாயா சித்த பாஸ் பெரிய பாஸ் வரட்டா. என்ன இவன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா? ஏய் நீ ஏன்டா கவுண்ட் பண்ற? ஏய் ஹெட்செட் டப்பா எங்க வச்சேன்னு தெரியலையே. டக்கு டக்குன்னு வெட்டினேன், நம்மளே பட்டுச்சு. ஏன்டா ஓப்பன்ல என்ன என்னடா பண்றது சரி, பாட்டு மாதிரி பண்றது சரி. முடிச்சிட்டாங்க. சார் நீங்க என்ன பண்றீங்க அதை பதிவு பண்ணுங்க. தலை கீழே நீ இப்போ நீ பாட்டு மாதிரி செத்தல, அந்த மாதிரி நான் சாவல. நான் வந்து கேம் பிளே கொடுத்து செத்தேன். அம்மா 0 டேமேஜ்ல செத்துட்டு கேம் பிளே கொடுத்தான். டேய் நமக்கு மாறுறா நீங்க வரேன். நீ எத்தனை தடவை டேமேஜே கொடுக்காம வாய் பேசியிருக்கேன். நான் பேசிட்டா மட்டும் என்ன கத்து? கேம் பிளே கொடுத்தேன்னு இல்ல, அதுதான் யார் பண்றா வெறியா வைப்ரேட் ஆச்சு. என் போனதான் நான் என்னன்னு தெரியலங்க. நான் ஏதாவது பண்ணிருக்கு மோஸ்ட்ல தாங்க எல்லாரும் கால் பண்ணி சாவடிக்கிறாங்க. இன்னைக்கு லைவ் போட்டேன், வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் நீ ஷார்ட்ஸே இந்த வார ஷார்ட்ஸ்லவே போறாடே. இல்ல ஷார்ட்ஸ் லைவ் போட்டுமே யாரும் வரலங்க இன்னைக்கு. மன வருத்தங்க. என்ன ஆச்சுன்னா நல்ல டேமேஜ் தான்டா. அதான் அந்த நெட் வந்து 2 GB முடிஞ்சிருச்சா, சரி லைவ் போடுவோம்னு போட்டேன். 5G அதானே அடிச்சிட்டேன். ஏன் டெஸ்ட் எடுத்து இங்க நின்னுட்டேன் பாருங்க, தலைவன் ஒன் டேப்ல அடிக்கிறான். நீங்க எல்லாம் கான்ஃபிடன்ஸ் ஆடுனீங்கன்னா ஆச்சு ஆடிடலாம். நாங்க என்ன கான்ஃபிடன்ஸ் ஆடுறீங்க? அது ஓகே. இந்த எனிமி டீம்ல இருக்கிறது பாக்குறதுக்கு என்கவுண்டர் கிறிஸ்டோட கில்ட் மாதிரி இருக்கு. நிறைய வாய்ஸ் அதிகமா இருக்கு. என்ன பண்ணு, சவுண்ட கம்மி பண்ணு, இல்ல மைக் தூரம் வச்சு பேசு. நான் ஹெட்செட் காது கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் பேசுறது அவ்வளவு அதிகம்? மைக் கீழ வச்சு பேசுறான் எரும மாடு. யோ ஹெட்செட் காதுல போட்டுருக்கேன், ஏர்பாட்ஸ் போட்டுருக்கேன். அதுல எப்படி உனக்கு வால்யூம் அதிகம்? அவன் ஏர்பாட்ஸ் சொல்லணும், ஹெட்செட் நான் சொல்லுவாங்க. சரிப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. நான் ஏர்பாட்ஸ் கீழ இறக்கி வைக்கணும்னா எங்கிட்டு போய் வைக்கிறது? என்ன ஒரு 2 நாளைக்கு என்ன கேம் கேக்குறீங்க? நீ எத்தனை தடவை அதே டைலாக் சொல்லுவ? போடாக்கிட்டு என்னை அடிச்சு விட்டு க்ளோவல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோவல் உடையுது ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுட்டு இருக்கானுங்க. அங்கேயே வளர்ந்துட்டீங்க இன்னும். ஒரு க்ளோவல் போட்டு ஓடி வந்துட்டேன். அவங்கள வந்து டெசத்தி இந்த பவரா புச்சுக்கு புச்சுக்கு போடுறான் டாடி. கைஸ் ஏய் கேவலமா அடி வாங்கிருந்த சாவரம் ஃப்ரெண்ட்ஸ். நாளா இருக்கானா? சரி இப்ப வாய்ஸ் எப்படி பயங்கரமாவா கேக்குது? மைக் ஆஃப் பண்ணி கேக்குது. நான் பேசுறது தெளிவாக கேக்குதா? போனாடே அம்மா மேல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கொடுக்கல. நம்பன்னு சொல்லக்கூடாது, நானும் சொன்னேன். 40 டேமேஜ் எடுத்துட்டு நீங்க பேச அது கரெக்டா இருக்கும். நானும் சொன்னா கரெக்டா இருக்கும். இன்னொருத்தர் கில்லே அடிக்கல கூட தான் இருக்காரு. டேமேஜ் எடுத்தா பட்டாது, கில் அடிக்கணும். தம்பி டேமேஜ் பாக்கணும். 40ல உட்கார்ந்துட்டு குறை அதெல்லாம் இல்ல தம்பிங்க. யூடியூபர் சார் நீங்க தான் சார் விளையாடணும். நாங்க ஒரு அசிஸ்டன்ட். அது எனக்கு ஒரு 4 கால் வந்துருச்சு சார், அதனால பேசிட்டு இருக்கேன். பிஸியா இருக்கறா இல்ல எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கால் பண்ணி வந்து நல்லா இருக்கு.
skill on cooldown. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ரவுண்டு தோத்துறோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா தெரிய போது உனக்கு. ரூம்ல இருக்கான் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்க பின்னால ஒருத்தன் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னால பாருங்க. உங்க சைடு ரூம்ல இருக்கான் ஒருத்தன். நாம ஏடி. ஜேடியே ஐயோ ஜேடியே புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்க. யார் அது ஹோஸ்ட் பண்ணிட்டு? வாடா நான் திரும்ப வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையா நின்று ஆடுவோம். டிராப் அடிக்கிறேன். அவனை அடிக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. டிராப் அடிச்சுக்கிறேன். போடா தற்குறி. அவள் நேரம் முக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை சப்போர்ட் வரல. நான் 2 பேர் ஆச்சேன். அவன் ஒருத்தனை எவ்வளவு நேரம் விசிவசன் அழுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? மூச்சை பிடிச்சு அழுத்திட்டு இருக்கேன். எவனுமே வரல. யாரோ என்கிட்ட இருந்து ஓசிக்கில் அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியல. இப்பதான் 252 டேமேஜ்லயே வந்திருக்கான். அதுக்குள்ள ஓசிக்கலாம். ஆமா 40 டேமேஜ் 200 டேமேஜ் கொடுத்தா எவனோ கில் அடிச்சுட்டு போயிட்டா. 200 டேமேஜ்ல சாவுறாங்க எனிமி. ஃப்ரெண்ட்ஸ் நான் கன்னே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட். ஓகே சந்தோஷம் இல்ல போன ரவுண்ட் உடைய கன் இருக்குங்க. வெஸ்ட் ஹெல்மெட் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குதுங்க. கேப் பாக்குறான். சாவலையா? ச்சே 361 போச்சு. நிறைய சத்தம். லெஃப்ட் சைடு என்கிட்ட நரிக்கிட்ட இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். வேற மாதிரி லெஃப்ட் சைடு இருக்காங்கன்னா சொன்னீங்க. நரி சைடுன்னு சொன்னீங்க. நான் லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு பாக்குறவன் லெஃப்ட் சைடுல போய் பார்த்துட்டு இருப்பேன். அடிச்சுக்கலாம். ஜேடி காப்பாத்து மேன். ஜேடியா லைஃப் போடுறா. லைஃப் போட்டுட்டே காப்பாத்துறா. ஏன்டா அப்படியே நிக்கிற? அங்கிள் கிட்ட போங்க. அங்கிளுக்கு பேக்கப். ஸ்னைப்பர் பிளேயர் பாத்தாருங்க. நான் வந்து டீமை வழி நடத்துறவனா மாறிட்டேன். ஸ்னைப்பர்ரா சச்சின் சேஃபா இருந்துக்கோ. இப்ப பாரு அங்கிள் இப்ப செத்தான்டா சச்சின். சச்சின் கூட போடா சரி. சச்சின் எங்கடா பாத்துட்டு இருக்கே? அவன் ஸ்ட்ரைட்டா இருந்தானா இல்ல போயிட்டானா? உள்ளதான் சுத்துறான். சரி முன்னாடி அழுது. ஓசிக்கில் அடிப்பது எப்படின்னு தேடிட்டு கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் அடிக்கலாம் டீம் போதுறேன் பாருங்க. சரி அடி வாங்குறது நானு. கப்பு எனக்கு தான் வரணும். சரி வாட் இஸ் திஸ்? Resources here. Thanks. ஹாய் தம்பி நன்றி. யாரோ என்ன ஸ்பெக்டேட் பண்றாங்க. யாருது? வந்தா எனக்கு காட்டுது. Need equipment. இல்லப்பா. Quick EP conversion for everybody. வாங்கி கொடுக்க முடியுமா? I need equipment. ஆரம்பிச்சிட்டான்டா. ஒரு கிலோ எடுத்துட்டு போனே. அது கூட எடுக்கல. அதையே 250 இருந்துச்சு. கண்ணு எடுக்கல போன ரவுண்டு. அது எப்படி எனிமி கிட்ட போகும்போது எனக்கு கால் வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சச்சின் கோவால் ரிவைவ். நான் டீமை ரிவைவ் பண்றது இறங்கிட்டேன். சொல்லுங்க. இப்ப பாருங்க. இப்ப என் கில்ல பத்தி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேசலாமா நானு? டேமேஜ் வா. ஐயோ எனக்கு கால் வருது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கால் மட்டும் வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேள்றான்? இப்ப அவங்க கிட்ட லெவல் 4 வெஸ்ட் இருக்கு. எங்க இருக்கு? அப்ப யாரோ லொட்டடிக்கல. அங்க ஒருத்தங்க அதோ என்னைய புடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்லோ தனியா மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனிமி கிட்ட எல்லாம் என்னடா அது? எனிமி ஏதாவது அப்ப அடிக்கிறாங்கடா பின்னால. அவ்வளவு நேரம் சுட்டுறதுக்கு 149 டேமேஜ் தான் போயிருக்கு.
நான் இங்க டீகில் வச்சு அடிக்கிற 33 டேமேஜ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓ 3 வந்துட்டோமா? அப்ப தோத்துருவோம். Thanks. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. அட்ரா ரிவைவ் பண்ணி விட்டு ரீலோட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படியே ஸ்டார்ட் இருங்க பண்ணிடுறோம். இருங்க இருங்க, நான் கால் பண்ணவங்க என்னன்னு கேட்டு வர்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னன்னு இவரை தூக்கிட்டு கேப் எட்ரா வேணா